ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் மீஷோவில் வாங்கின saree கலெக்ஷன் வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதில் நான் மீஷோவில் வாங்கின சாரீஸும் இருக்கும், வெளியில் வாங்கின சாரீஸும் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ண சாரீஸும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த saree ப்ளவுஸும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த சுடிதார், இது வந்து சுடிதாரு. இது வந்து அந்த பட்டியாலா மாதிரி இருக்கும்ல, கீழே பேண்ட்டு, அந்த மாதிரி சரி ட்ரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேண்ட்டு சுடிதார் வாங்கினேன் நான். அப்புறம் இந்த சாரியுமே நான் வெளியில் வாங்கினேன். இந்த 2 சாரியும் நான் வெளியில் வாங்கினேன். அப்புறம் இந்த ப்ளவுஸு பாருங்களேன், டிசைன் நல்லாயிருக்கு. அதாவது பிங்க் கலரு, என்னோடய ஃபேவரட் கலர் பிங்க்கு. அப்புறம் இதெல்லாம் பாலாக கொடுத்துருக்காங்க, டிசைன் மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த நான் பார்த்ததே இல்லை, பால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இதோட saree பாருங்களேன், இதோட saree பாருங்கள். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த saree. இது வந்து சில்க் saree. இது வந்து சில்க் saree. இது நல்லா நைஸாக இருந்தது saree. நல்லா வச்சு பார்த்தனா நல்லா இருந்தது. அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த saree வந்து 230 என்னமோ ரேட்டு. அப்புறம் இன்னொரு saree என்னென்னா, இது என்னோடய ஃபேவரெட்டு. இந்த saree வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. அதாவது இந்த 4-5 வருஷமாகவே இந்த saree என்கிட்ட இருக்குங்க. கல்யாண டைமில் வாங்கினது, என்னோடய கல்யாண டைமில் வாங்கின saree. காலேஜ் டைம்லையோ கல்யாண டைம்லையும் எப்போயும் வாங்கின saree, சரியா ஞாபகம் இல்லை. அப்போ வாங்கின saree. இந்த சாரியோட ப்ளவுஸு எங்கள் அம்மா தான் டிச் பண்ணினாங்க. இந்த saree இந்த கலரில் தான் இருக்கும். எங்கள் அம்மா தான் டிச் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா நல்லா தைப்பாங்க, துணி நல்லா சூப்பராக தைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி. எங்கள் அம்மா யார்ட்டையும் அவ்வளோவா தைக்க கற்றுக்கல, எங்கள் அம்மாவே ஓனாக கற்றுக்கிட்டது தான் டெய்லரிங்கு. எங்கள் அம்மாவே தான் ஓனாக கற்றுக்கிட்டாங்க. நல்லா தைப்பாங்க எங்கள் அம்மா. அப்புறம் சுடிதார் தைப்பாங்க. சுடிதாரும் நல்லா நீட்டாக தைச்சி கொடுப்பாங்க எனக்கு. அப்புறம் வந்து ப்ளவுஸும் நல்லா தைப்பாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஜென்ஸு சட்டை, அதாவது சட்டையெல்லாம் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போல்லாம் அவ்வளோவா சுத்தமாகவே தைக்காதனால எங்கள் தைக்காதனால இப்போல்லாம் எங்கள் அம்மாவுக்கு மறந்துடுச்சு. அதனால் ஜஸ்ட்டு ப்ளவுஸு, சுடிதாரு இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா தைப்பாங்க. அப்புறம் இந்த saree வந்து இது வந்து நோம்பு டைமில் வாங்கினது. எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம், அந்த டைமில் குலதெய்வம் நோம்பு டைமில் இந்த saree வாங்கினது. அப்போ வாங்கின saree இது. இதுவும் நல்லாயிருக்கு, கட்டுனா சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கே வாங்கினதுன்னா, சிவா சில்க்ஸு கடை நாமக்கல்ல இருக்குது, கடை வீதி பக்கத்தில். அந்த கடையில் வாங்கினது இந்த saree. இந்த ப்ளவுஸு அம்மா தான் டிச் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா தைப்பாங்கன்னு சொன்னால, அம்மா நல்லா தைப்பாங்க. இந்த பின்னாடி டிசைனெல்லாம் அம்மாவே தான் வச்சாங்க. அம்மா ஏதோ டிசைனு அவ்வளோவா அம்மாவுக்கு தெரியாது. செல்லை பார்த்து தான் எனக்கெல்லாம் அவ்வளோவா நிறைய டைம் வச்சுருக்காங்க, வச்சு தருவாங்க. அப்புறம் இப்போல்லாம் துணி தைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா வீட்டு வேலை செஞ்சிகிட்ருக்காங்களா, அதனால துணி தைக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்புறம் அவங்களே பார்த்துக்கிட்டு வீட்டு கட்டுறதையும் பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு அவ்வளோ வேலை, துணி தைக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த ப்ளவுஸு நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் கை வரும். டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ப்ளவுஸ் வந்து எவ்வளோனா 250 ருபீஸ். இந்த இது ப்ளவுஸஸ் 250. நீ பேசுறியா? சரி, நான் பேசுகிறேன்.
அப்புறம் அங்கே பாருங்களேன், கவுசி ரொம்ப ஆராதி பண்ணுறாரு. அப்புறம் இந்த சேரீ வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல இந்த சேரீ, அதனால தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், சிஸ்டரோட மேரேஜுக்கு இந்த சேரீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சேரீ நான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் எங்கே திரும்ப வாங்கினேன், மீஷோவில் தான் கொடுத்தேன். லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஆனால் இது நல்லா இருக்குது சேரீ, நல்லா பார்ட்ரு நல்லா பெருசாக இருக்குது. நான் மீஷோவில் சேரீ அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும், நான் இளம்பிள்ளையில் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். அங்கே எங்கே போகிறதுக்கு டைமே இல்லையா, சரி அப்படின்ட்டு சரி நம்ம மீஷோலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டேன். அந்த சேரீக்கு இந்த ரோஸ் கலர் பிங்க், இதுக்கு முன்னாடி காட்டினால அந்த சேரீக்கு முன்னாடி காட்டினால பிங்க் கலர் ப்ளவுஸு, அதை தான் போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் வந்து இந்த சுடிதார் நான் அந்த கடைக்கு போனேன் பாருங்கள், ஷாப்புக்கு போனால துணி ஷாப்புக்கு போனாலும் அப்போ நான் இந்த சுடிதார் வாங்கினேன். இது வந்து நான் சொன்னேன்ல 220 rupees அப்படின்னு சொன்னேன்ல, அந்த இதில் தான் நான் அந்த இதில் சுடிதார் இதில் தான் நான் வாங்கினேன். அந்த இதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு தான். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இந்த சுடிதார் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னா, டாப்பு பாருங்கள், பேண்ட்டு நல்லா லென்த்தியாக கொடுத்துருந்தாங்க பேண்ட்டு. அப்புறம் டாப்பு பாருங்களேன், சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து கண்ணாடி ஆட்டம் கொடுத்து அந்த மாதிரி நல்லாயிருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு ஜுவல்லரி வந்து எப்படி போட்டோம்னா நல்லாயிருக்குன்னா, ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்லரி இருக்குல்ல, அந்தமாரி போட்டால் சூப்பராக இருக்கும். அது நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒயிட் கலரு ஸ்டோன், அதுவும் அதே மாதிரி தான் மேலே இருக்கிற எப்படி இருக்கோ ஸ்டோனு, அதே மாதிரி தான் கீழே பார்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோன் டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதான் உடனே நான் வாங்கிட்டேன். அந்த ஷாப்புக்கு போனபோது நல்லா இருந்தது. தம்பிங்களுக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸு அது வந்து 250 ரூபா ட்ரெஸ்ஸஸ்ஸு. கௌஷி குட்டிக்கு பேண்ட்டு ஷர்ட்டையும் வாங்கினேன், ஹேமந்த் குட்டிக்கு ட்ரௌசரும் சட்டையும் வாங்கினேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது இந்த தோடு பார்க்கலாம், எனக்கு தோடு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரிங் கடைக்கு போனேன்னா சும்மா பார்க்கலான்னு போனபோது இந்த தோடு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தோடு செயின் நெக்லஸ் இந்த மாதிரி வாங்கலாம் பார்த்தனே பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிக்கிட்டேன் இதை ரெண்டையும். அப்புறம் இப்போ காட்டுறது வந்து நான் மீஷோவில் வாங்கினது. அந்த தோடு பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாமி இது இருக்கும், சாமியோட சிலை இருக்கும் அந்த தோட்டில் மேலே. அது வந்து தொங்கட்டா ஜிம்மிக்கு சூப்பராக இருந்தது. ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நினச்சேன், பட் வெயிட்டு அவ்வளோவா இல்லை, நல்லாயிருக்கு. வெயிட்லெஸ் தோடாட்டம் இருக்குது, நல்லாயிருக்கு. போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த தோடு. நான் கல்யாண டைமில் ஃபோட்டோ எடுத்தேன்னா நான் ஃபோட்டோ பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வளையல் வாங்கினேன்ல, அதுவும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வளையல் பாருங்களேன், நல்லாயிருக்கு. இது நான் 2 வச்சுக்குவேன், அம்மாவுக்கு 2 வச்சுக்குவேன். கௌஷி பாருங்கள், பேசுகிறதுக்கே விட மாட்டேங்கிறாரு. இந்த வழியில் பாருங்களேன், எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்